நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான மக் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க பொருளை மட்டுமே வச்சு எப்படி ஈஸியாக இந்த கேக் செய்யலான்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் மக் கேக் செய்கிறதுக்கு ஒரு காஃபி கப் எடுத்துக்கலாம். அண்ட் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பவுடர்டு சுகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பேக்கிங் பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா நான் இதில் ஆட் பண்ணலை. ஸோ இதில் ரிஃபைண்ட் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மாவு மாதிரி கலக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட வீட் கேக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம சாக்லேட் கேக் செய்யலாம். சாக்லேட் கேக் செய்யறதுக்கு நான் கொக்கோ பவுடர் எதுவும் யூஸ் பண்ணல. ஒரு சின்ன டெய்ரி மில்க் சாக்லேட் தான் எடுத்திருக்கேன். இப்போ அந்த டெய்ரி மில்கை நான் கப்பில் போட்டுடுறேன். இதில் காய்ச்சின பால் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பால் நல்லா சூடாக இருக்க பாலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாக்லேட் ஈஸியாக மெல்ட் ஆகிடும். இப்போ இந்த பாலும் சாக்லேட்டையும் நல்லா நம்ம கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ சாக்லேட் எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதில் நான் கோதுமை மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பவுடர்டு சுகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் போல ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆயில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே ஒரு நல்ல மாவு மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட கேக்கான பேட்டர்ஸ் எல்லாமே அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் நான் கொஞ்சம் ட்ரை நட்ஸ் போட்டுக்கிறேன். இது பேக் பண்ணுறதுக்கு நான் இட்லி பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். இதை நான் உப்பு கொட்டி ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ப்ரீ ஹீட் பண்ண இட்லி பாத்திரத்தில் நம்மளோட கேக் எல்லாத்தையும் நம்ம உள்ளே வச்சிடலாம். இதை மூடி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேக் நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். சாக்லேட் கேக் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக உப்பி வந்திருக்கு. அதே மாதிரி நம்மளோட வீட் ஃப்ளோர் கேக்கும் நல்லா அழகாக வந்திருக்கு. இப்போ நம்மளோட கேக்ஸ் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் ஒரு சூப்பர் டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.